أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பாவத்தோடு மூழ்கிய சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, காமிதியா குலத்து பெண் ஆச்சரியமான ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, கவலையோடு கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, காமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால், விபச்சாரம் என்பது தனிமையான ஒரு இடத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு செயல். அந்த செயலை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஓடோடி வருகிறார் அந்த பெண். யா ரசூலல்லாஹ், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்துவிட்டேன், விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஆதாரம் கேட்டாங்க, என்ன ஆதாரம் என்று கேட்டாங்க. நீ தவறு செய்திருக்கிறாய், பிரச்சனை கிடையாது, அதற்கான ஆதாரம் என்ன, சாட்சி என்ன, யாருமே வரவில்லை, உன்னோடு தனிமையாக வந்திருக்கிறாய், எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வந்திருக்கிறாய். அந்த தாய் சொன்னார், என்னுடைய வயிற்றில் குழந்தை, என்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்து வந்திருக்கிறேன் சொல்லலாம், இந்த குழந்தை நான் சாட்சி என்பதாக அந்த தாய் சொன்ன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ குழந்தையை சுமந்திருக்கிறாய், உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த தாய் சென்றார். குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சுமார் 9 நாள் 10 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 9 மாதம் 10 மாதத்திலும் அந்த தாய் ஊரை விட்டு ஓடவில்லை, நாட்டை விட்டு ஓடவில்லை, இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லவில்லை, புத்தகத்திலிருந்து கொழும்புக்கு ஓடவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு கையிலே சுமந்த வண்ணமாக அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு திரும்ப உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பச்சிலம் குழந்தையை பார்க்கிறார்கள். தொட்டில் பருவத்தில் இருக்கின்ற அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தாயே, உன்னுடைய குழந்தை பாவம் பச்சிலம் குழந்தையாக இருக்கிறது, உனக்கு தண்டனை தர முடியாது, அந்த குழந்தையை பால் குடிக்க வேண்டும், பால் குடியை மறக்கடித்து விடுவா என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயை அனுப்பிவிடுகிறார். அந்த தாய் வைத்து 2 வருடம் பால் குடிப்பாட்ட வேண்டும், பால் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை திரும்பவும் கூட்டிக் கொண்டு வாரார். அந்த தாயை கூட்டிக் கொண்டு வாரா எப்படி தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். சமூகத்தை படிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிற அன்புக்குரியவர்களே, அந்த தாய் அந்த குழந்தையை எவ்வாறு தெரியுமா கூட்டிக் கொண்டு வருகிறார்? என்னுடைய குழந்தை பால் குடியை மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து சப்பி கொண்டு வா என்பதாக சொல்லுகிறார்கள். எல்லாரும் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த குழந்தை ரொட்டியை வாயில் சப்பி கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், 2 வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் வந்திருக்கிறேன், யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், எனக்கு தர வேண்டிய தண்டனையை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பார்க்கிறார்கள். தனியாக நிற்குமே, தடுமாறுமே, துடியாய் துடிக்குமே என்ற அந்த பார்வையை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த பிள்ளையை பாருங்கள், யாராவது அதற்கு பின்னால் இந்த பிள்ளை கல்லெறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண் சுவர்க்கவாசி என்பதாக சொன்னார்கள். எப்படி சுவர்க்கத்துக்கு போனால்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை சுவர்க்கத்து பெண். எந்த பெண்? சதகாக்கு மேல் சதகா கொடுத்த பெண் கிடையாது, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்த பெண் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்த பெண் கிடையாது. அன்புக்குரியவர்களே, பாவமான ஒரு செயல், விபச்சாரம் என்ற கொடூரமான பாவத்தை செய்துவிட்டு சுவர்க்கம் போனான் என்றால் என்ன காரணம்?
அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அன்புக்குரியவர்களே, அந்த நாள் இந்த நாள் என்ன நாள்? மஃபிரத்துடைய நாள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், வஸாரிஹு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி விரைந்து வாருங்கள். நீங்களும்